இன்று சிறையிலிருந்து நம்மை வெளியே அழைக்கிறார். ஒவ்வொருவர் சிறையிலிருந்து ஆண்டவர் வெளியே அழைத்து நம்மை கொண்டு வர போகிறார். இப்படி சிறைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஒழித்து நம்மை முற்றிலும் விடுதலையாக்கி முற்றிலும் புதிதாக ஆண்டவர் நம் இருதயத்தை நிரப்பி புதிதாக மாற்றி அங்கே தங்கி இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் பேசி பேசி நடத்தி அவர் நன்மைக்குள்ள நடத்த போகிறார். அவர் வைத்திருக்கும் பாதைக்குள்ள நடத்த போகிறார். அதை பெற தயாராக இருக்கிறீர்களா? இந்த வரும் காலகட்டத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்காகவே ஒரு பாதை வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதத்தினால் நிரம்பின பாதை. ஆண்டவர் அதை அவரை தேடி வந்திருக்கிற செல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஏசாயா 10:27 நாம் வாசிக்கிறோம், அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இந்த நேரத்தில் அதுதான் நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எவ்வளோ துக்கத்தோட நீங்க வந்திருக்கலாம். இந்த சுமைகளை தூக்கி ரொம்ப பாரமா இருக்குது சுவாமி, ரொம்ப ஹெவியா இருக்குது சுவாமி, என்னால தூக்க முடியல என்று சொல்லி இருதயம் அப்படி நிரம்பி இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் நீக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். முற்றிலும் எடுத்து போடும் சுவாமி என்று இந்த வசனத்தின்படியே நம்ம கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை புதிதா என் இருதயம் சந்தோஷத்தினால் தான் நிறைந்திருக்க வேண்டும் சுவாமி. இந்த சோர்வையெல்லாம் பாரும், பயமெல்லாம் பாரும் சுவாமி, அதை எடுத்து போடும் ராஜா. என் சூழ்நிலை குறித்து எனக்கு தூக்கமே இல்லை, அதை குறித்து எனக்கு நம்பிக்கையே இல்லை சுவாமி. இந்த மத்தியில கிரியை செய்யும் சுவாமி என்று இந்த வசனத்தை பிடித்துக்கொள்ள வந்திருக்கிறோம். அபிஷேகத்தினால் நம் கழுத்தில் உள்ள நுகத்தை ஆண்டவர் முறியடித்து போட போகிறார். முறியடித்து அப்படிப்பட்ட புதிய அபிஷேகம் இன்று தேவன் நம்மை நிரப்ப போகிறார். ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தை வைத்து நுகமெல்லாம் உடைந்து போய் நீங்க வெளிவந்து ஆண்டவருக்கு கிரியை செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். எந்தெந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதிலே பயன்படுத்தி அவருக்காக பிரகாசிக்க செய்ய போகிறார். இதை நம் வாழ்க்கையில் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இந்த நம்பிக்கையை பெற்று இன்று நம்ம சென்று இதை அடைய போகிறோம். சங்கீதம் 68:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அவர் எல்லா நுகத்தையும் முறியடித்து போட்டு நம்மை விடுதலையாக்குகிறார். ஸ்தோத்திரம் சுவாமி. என்னையும் அப்படி கட்டுண்ட என்னை விடுதலையாக்கும் சுவாமி. என் குடும்பத்தினரை விடுதலையாக்கும், என் வேலை ஸ்தலத்துல கஷ்டப்படுறவங்களை விடுதலையாக்கும் சுவாமி என்று ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. முற்றிலும் விடுதலையாக்க ஆண்டவருடைய வல்லமை பலன் இறங்குகிறது. பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலனை பெற்றுதான் நாம் செல்ல போகிறோம். இந்த பலனை பெற்று ஆண்டவர் செய்ய சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் செயல்பட்டு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். வல்லமையாக அதில் பயன்படுத்த ஆண்டவருடைய பலனை பெற்று நீங்க பயனுள்ளவர்களாக இருக்க போறீங்க. இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு இன்று உண்டு பண்ண வைத்திருக்கிறார். எங்க வீட்டில் உள்ள நாய் காஃபி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். அது நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சமயத்தில், வெளியே போயிருக்கிற சமயத்தில் வீட்டு வாசல்லே கட்டி போட்டிருப்போம். அது நம்ம அப்படியே சுகமாக காத்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் எப்போ வரோமோ அந்த சங்கிலியை அவுக்கும் போது, செயின் அவுக்கும் போது, காஃபி வான்னு சொன்னால் போதும், அப்படியே ஓடி வந்து பாசமாக பிடிச்சு அப்படியே தலைக்கு மேலே குதிக்க முயற்சி பண்ணோம். கேட்டி சின்னதாக நின்றுட்டு இருப்பாங்க, அவளுக்கு மேலே குதிக்க முயற்சி பண்ணும். ஆனால் கேட்டிட்டு போனால் மட்டும் அப்படியே அடங்கி இருந்து நல்ல ஸ்வீட்டாக அப்படியே பிஹேவ் பண்ண, ரொம்ப அப்படியே குதிக்காமல் இது பண்ணாமல் நல்லா பார்த்துக்கும். ஆனால் எங்ககிட்ட அப்படி தாவி ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணி அவ்வளோ சந்தோஷத்தினால நிரம்பி அவுத்து விட்டு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும். இன்று அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய வந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா சங்கிலிகள்ல இருந்தும் நம்மளை விடுவித்து, வாப்பா என்கிட்ட வா, என்னுடைய வழிகளுக்கு வா, முற்றிலும் ஆசீர்வாதத்தில் நிரம்பி உன் வாழ்க்கையை நடத்து என்று சொல்லி அழைக்கிறார். எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் எடுத்து போட்டு அதற்கு வெளியே கொண்டு வந்து நம்மை நடத்தும்படி அழைக்கிறார். இன்று இது தேவனுடைய வார்த்தையாக நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார்.
இதை அங்கீகரிப்போம், இதை அப்படியே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதை நடப்பியும் என்று சொல்லுங்கள். அப்படியே நடக்கும். அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் வார்த்தையாக இறங்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இன்று ஏன் இந்த சிறையிருப்பு நமக்கு வருகிறது என்று பார்ப்போம். ஏன் இந்த சிறையிருப்பின் நாட்கள் நமக்கு வந்தது? உபாகமம் 32:11-12 நாம் வாசிக்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். என்ன பண்ணுகிறார் பாருங்க. ஒரு கழுகு முதல்ல என்ன பண்ணுது? தன் கூட்டை கலைக்கிறது. குஞ்சுகள் எல்லாம் அப்படியே பதறி ஓடும்படி செய்கிறது. அப்படியே தள்ளி விடுகிறது. நீ போய் பற என்று சொல்லி தள்ளி விடுகிறது. அப்படியே அந்த குஞ்சுகள் ரொம்ப பதற்றமா இருக்கிற அந்த சூழ்நிலையில கழுகு என்ன பண்ணுது? அதுக்கு மேல அசைவாடுகிறது. இன்னும் அவர் நம் மீது பறந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கூட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குஞ்சுகள் எல்லாம் தானா வந்துடும். நானே அப்படியே கூட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தா பறந்துருவேன், நானே சிறகு அப்படியே பெருசா வந்துடும், நல்ல பலன் கிடைக்கும், நானே பறந்துருவேன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த குஞ்சுகள், அவ்வளவுதான் அதுக்கு தெரிஞ்சது. நம்மளும் அந்த மாதிரி தான் ஒரு கூட்டில் உட்கார்ந்துருப்போம். எனக்கு எல்லாம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா வந்துடும், எல்லாம் என் வாழ்க்கையில் அருமையாக நடந்துடும், ஆண்டோடைய தீர்மானம் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு ஒரு இடத்துல அப்படியே நடந்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அதே காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் அடுத்தது என்று அடுத்த படிக்கு என்னென்னமோ கொண்டு செல்ல வேண்டும் என்ற நினைவில் ஆண்டவர் இருப்பார். அதற்கு என்ன பண்ணுகிறார்? நம் கூட்டை கலைக்கிறார். நம் கூட்டை கலைத்து போடுகிறார். அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்தில் சௌரியத்தை எல்லாம் ஆண்டவர் கலைத்து போடுகிறார். ஆண்டவர் புதிய அனுபவங்களுக்குள்ள நம்மை நடத்தி செல்லுகிறார். அந்த நேரத்தில் நம்ம பதறி போய் நம்மளே பறக்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ, நான் விழுந்துட போறேன், யாராவது எங்க அம்மா எங்க என்னை காப்பாத்தேன், அப்பா எங்க என்னை காப்பாத்தேன் என்று நம்ம பதறி அடிச்சுட்டு பறக்க ட்ரை பண்ணுவோம். சின்ன சிறகுகளை வச்சு, சின்ன பேலனை வச்சு நம்ம பறக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் முடியாமல் கீழே அப்படியே விழுந்து நம்ம எப்படியோ நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு உணர்வு இருக்கும். நமக்கு உள்ளத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்பிக்கையே இருக்காது. நான் பறப்பேன், நான் சர்வைவ் பண்ணுவேன், நான் வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆனாலும் அவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி நம்மை பார்த்து தன் செட்டைகளை விரித்து என்ன பண்றார்? அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறார். ஆண்டவர் செட்டைகள் அப்படியே அமர வைக்கிறார். அவர் சுமந்து, ஒரு அம்மா கழுகு பறக்கும் பொழுது எவ்வளோ உயரமான இடங்களில் பறக்கிறது கழுகு, நம்மை அப்படியே சுமந்து மேலே உயரமான இடத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். தாவீது வேதத்துல அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலிற்கு அடுத்த ராஜா என்று சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆண்டவர் சொல்லி இவரை அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட பெரிய ஒரு அபிஷேகம் தாவீது மேல இறங்கினது. ஆண்டோடைய கிருபையெல்லாம் இறங்கினது. இவன் பிரகாசமாயிருப்பான், என்னுடைய ஜனங்களுக்கு இவன் தான் ராஜா என்ற மாதிரி ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை அவன் மீது வைத்திருந்தார். இன்னும் அந்த நேரத்தில் ராஜாவாக இருந்த சவுல் தாவீதை பயன்படுத்தி ஒவ்வொரு இஸ்ரவேலர் போரிடும் பொழுதெல்லாம் தாவீதை நீ நடத்து, அந்த போரை நடத்து என்று சொல்லி அனுப்பினான். தாவீது சிறப்பாக சண்டை போட்டான், சிறப்பாக நடத்தினான். ஒவ்வொரு போர்லையும் வெற்றி தான் அவனுக்கு கிடைச்சது. எல்லா ஜனங்களும் அவனை புகழ்ந்தார்கள். அவர் சவுல் ராஜாவும் அதை பார்த்து பயங்கரமா பண்றான் என்று அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கனம் பண்ணி வைத்திருந்தார். இன்னும் அதை தாவீது செய்யறதெல்லாம் பார்த்து சவுலுடைய மகள் மிஷேல் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி என்று திருமணம் செய்து வைத்தார். ராஜாவுடைய மருமகனாக இருந்தார். அந்த பேலஸோட எல்லா சௌரியமும் தாவீதுக்கு இருந்தது. அவ்வளோ உயரமான இடத்துல, அவ்வளோ கம்பீரமான இடத்துல தாவீது இருந்த அந்த சூழ்நிலையில் திடீரென்று சவுலிற்கு தாவீதின் மீது பொறாமை வந்தது. ராஜாவுக்கு பொறாமை வந்தது. இவன் என்னுடைய பதவியை எடுத்துட்டா நான் எங்க போவேன்,
இவன் எனக்கு மேல வந்துடக்கூடாது, எல்லா ஜனங்களுடைய புகழும் இவன் மேல இருக்கு என்று பொறாமையில் தாவீதை அழிக்கும்படி திட்டமிட்டு இடம் இடம் இடமாக தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாம, ஒரு ரெஸ்ட் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் போய் துரத்தி துரத்தி அவனை கொல்லணும் என்று வெறியோட துரத்தினார் ராஜா. ராஜா துரத்தும் போது எப்படி தப்பிக்க முடியும்? அங்க எல்லாம் அவருக்கு அவர் ஆளுகையில தான் இருக்கு, எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க எங்க இருக்கான்ட்டு. ஒவ்வொருத்தரும் இன்ஃபார்ம் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சார் தாவீது எங்க இருக்கான்னு. அவனுக்கு ரெஸ்டே இல்லை, உணவே இல்லாம இருந்துச்சு, சாப்பிட முடியாம இருந்துச்சு, மூச்சு வாங்கி எப்போ என் உயிர் போகுமோ என்ற ஒரு பயத்துல கலங்கி கொண்டிருந்தான். தனிமையாக இருந்திருப்பான். ஐயோ, இப்படி எல்லாராலும் நேசிக்கப்பட்டு கம்பீரமான சூழ்நிலையில இருந்தேனே, இப்போ ஒண்ணுமில்லாம நான் வெறும் கையாக இப்படி இடமா அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, என் உயிருக்கு பயந்து அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, என் உயிருக்கு என்ன ஆவது என்று அவன் பதறி போய் அப்படி ஓடிக்கொண்டிருந்தான். எவ்வளோ நாட்கள் ஓடி 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 அவன் துயரமாய் அவன் சோர்ந்து போனான். ஐயோ, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் என்று வேதனையாக அவனுக்கு இருந்த எல்லா கம்பீரத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றுமில்லாம போனான். பிரியமானவர்களே, அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கலாம். எல்லா சௌரியத்திலையும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எல்லா நன்மையும் இருந்தது, ஆசீர்வாதமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என் கூட்டு கலைக்கப்பட்டு இருக்கிறது. திடீரென்று இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை, திடீரென்று இப்படி சோர்வுகள், திடீரென்று என் வாழ்க்கை கலைக்கப்பட்டது, என் வாழ்க்கை அப்படியே அசைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட செய்திகள் எனக்கு வந்தது. நான் என்ன பண்றது என்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம், பயத்தினால ஓடிக்கொண்டிருக்கலாம். நம்ம சந்தோஷமா வாழ வேண்டிய இடத்துல ஐயோ, நான் எல்லா நன்மையும் அனுபவிச்சு இங்க வாழ்வேன் என்று நினைச்சேன். ஆனா இப்ப நான் ஓட வேண்டியதா இருக்கேன், உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்கு, என் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து ஓட வேண்டியதா இருக்கு, எனக்கு துயரமா இருக்குது என்று இந்த நாளில் நீங்க வந்திருக்கலாம். இந்த ஆண்டவர் இந்த காலத்தில் நடத்தும் வழியாக இது இருக்கிறது. அதன் மத்தியில் தாவீது ஆண்டவருடைய குணத்தை எல்லாம் சுபாவத்தை எல்லாம் பிடித்து அவருக்கு பயந்தே நடந்து ஓடினாலும் ஆண்டவரையே நம்பிக்கையாக வைத்திருந்தான். அப்படியே நீங்களும் செய்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தான் நான் ஓடினாலும் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார், அவரை நம்புவேன், அவர் வழிகளை நம்புவேன், அவர் சொல்வதையெல்லாம் நடத்தும் விதத்தை நான் நம்புவேன், என்னை நிச்சயமாக நன்மைக்குள் கொண்டு வருவார் என்ற பயங்கரமான விசுவாசம். அது ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தும் விதமாக இது இருக்கிறது. ஆனாலும் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வீண் போக விடவில்லை. நீங்கள் ஆண்டவர் மீதே பற்றி இருக்கிறீர்கள். அவர் அதை பார்த்து உங்களை கனம் பண்ண திட்டமாக இருக்கிறார். அவர் சந்தோஷப்படுகிறார். God is so happy about each one of you this morning. இந்த கஷ்ட காலத்திலும், இந்த நெருக்கத்தின் காலத்திலும், இந்த பறக்க முடியாம நீங்க பதறி போயிருக்கிற இந்த காலத்திலும் என் மீதே நம்பிக்கையா இருந்த உங்க ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் துதித்து ஆண்டவர் தான் பெரியவர் என்று தன் மத்தியிலும் என்னை கனம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். என்ன விசுவாசம், என்ன பற்றுதல் உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷப்படுகிறார். தாவீது அப்படியே பற்றி இருந்தார். ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தார். அதனால்தான் அந்த சவுல் ராஜாவை மீண்டும் அவன் கொல்ல அந்த தருணம் கிடைக்கும் பொழுது தன் தேவ பயத்தை காத்து கொண்டார். என்ன இருந்தாலும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, நான் தொட முடியாது, நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று இந்த நேரத்துல ஒரு முடிவெடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். பாவம் செய்ய எனக்கு சான்ஸ் கிடைச்சால் நான் எடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் தவறான வழிக்குள்ள போக மாட்டேன், நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தவறான முடிவுகளை நான் எடுக்க மாட்டேன் என்று நீங்களும் ஆண்டவருக்குள் ஸ்திரமாய் நின்று இருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார், அதை கனம் பண்ணுவார். தாவீதிற்கு என்ன, அந்த ராஜாவின் வார்த்தைகளினாலே ஆண்டவர் மீண்டும் பேசினார். தாவீதே, உன்னுடைய நீதி என்னோடு பெரியது, நீதான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று நான் கண்களினால் காண்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். தன் எதிரி ஆசீர்வதிக்கும்படி செய்தார். தாவீதை அதே போல் வெற்றிக்கு மேல் வெற்றியாய் அது ஆண்டவர் கனம் பண்ணி ராஜாவாக கொண்டு வந்தார். ஆண்டோடைய வழிகள்,
அவன் வாழ்க்கையில ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த வழியாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்ளும்படி விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிற இடத்தில் உங்களை அப்பொழுதுதான் கொண்டு வர முடியும். அப்பொழுதுதான் அந்த வழியாக கொண்டு வர முடிகிறது. கூட்டை கலைக்கிறார். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாப்பா என்று சொல்லி அழைத்து வந்து அழகாய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை ஆண்டவர் காண்பித்து அதில் நுழையும்படி செய்கிறார். உங்க சிறையிலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். பிரியமானவனே, அவரை நீங்கள் எவ்வளவாய் பற்றி கொண்டு நம்பி இருக்கிறீர்கள், ஆண்டவர் அதை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். God is so pleased with all of you. இன்று பார்க்கும் பொழுது உங்கள் சிறை இருப்பிலிருந்து இரண்டாவதாக வெளியே கொண்டு வருவார். இன்று அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யாத்ராமம் 3:8 பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எகிப்தியர் கைக்கு முதலாவது விடுதலையாக்க வந்திருக்கிறார். எல்லா பொல்லாப்பின் கைக்கு விடுதலையாக்க வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடும் விசாலமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானிய தேசத்திற்கு நம்மை கொண்டு வர இருக்கிறார். அப்படி நான் உனக்கு வைத்திருக்கிற இடத்திற்கு கொண்டு வரும்படி என் கரம் செயல்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணவே வந்திருக்கிறார். எல்லா எகிப்தியரின் கைக்கு, அவர்கள் புண்படுத்தும், அவர்கள் நம்மை பாடுபடுத்தும் கைக்கு நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு என்று இருப்போம். பிரியமானவர்களே, அதுவும் விசேஷமாக உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீர்கள், ரொம்ப அடி வாங்கி சோர்ந்து போயிருக்கிறீர்கள், நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறீர்கள், சிலர் பயந்து போயிருக்கிறீர்கள். என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று எனக்கு தெரியவே இல்லை சுவாமி, ஒரு வெளிச்சம் கூட தெரியல, கொஞ்சம் கூட தெரியல சுவாமி என்று பயந்து போயிருக்கிறீர்கள். நொந்து போன உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்று அதை காண்பித்தார். என் பிள்ளைகள் எல்லா நம்பிக்கையும் இழந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கும் என் வாழ்க்கை என்ற நம்பிக்கையே போச்சு, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே போச்சு. இனிமே மீண்டும் இதுல இருந்து என் வாழ்க்கை மலரும், என் பிஸ்னஸ் மலரும், என் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே போச்சு என்று அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். அதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து முதலாவது அவர்களை புண்களை ஆற செய்து அவர்களை மீட்டு கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். முதலாவது அந்த இருதயத்தை தொட ஆண்டவர் செயல்பட போகிறார். முதலாவது நம் எண்ணத்தை ஆண்டவர் அவர் வார்த்தைகளினாலும் அவர் எண்ணங்களினாலும் மாற்றுவார். இன்று அப்படி ஒரு மறுரூபம் ஆண்டவர் முதலாவது செய்வார். ஏன்னா என்ன சூழ்நிலை மாறினாலும் நம் இருதயம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய முதலாவது ஆசை. அவரை பெற்று அவருடைய சந்தோஷத்தினால எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். துக்கத்தோடு என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இந்த அடிமைப்பட்டு அடிப்பட்டு என் பிள்ளைகள் வலியோடு தவிக்க கூடாது. இந்த தவிப்பை நான் எடுத்து போடட்டும், அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் என்று நேசருடைய அன்பு நம் மத்தியில் இறங்கி இருக்கிறது. வேதத்துல பேதுரு என்ற ஒரு மனிதன், ஒரு யூதர், அங்கு கடல்ல இரவெல்லாம் வலையை போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்காம, வாழ்க்கைக்கு வருமானம் ஒண்ணுமே இல்லாம நொந்து போய் அங்க எல்லா வலையையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத இயேசு அங்க பார்த்தார். ரொம்ப நொந்து போய், எனக்கு இந்த பிஸ்னஸ்ல ஒரு பதிலும் இல்லை, ஒரு விளைவும் இல்லை, ஒரு பலனும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, நான் எப்படி பிழைக்க போறேன், எப்படி என் குடும்பத்திட்ட என்னத்தை நான் போய் சொல்ல போறேன், என் மனைவிட்ட என்ன சொல்ல போறேன் என்ற துக்கத்தோட பேதுரு இருக்கிறத பார்த்தார். ஆண்டவர் உள்ளம் உருகினது. இந்த பேதுருவை நான் போய் ஆற்றட்டும் என்று முதலாவதாக எண்ணினார். நமக்கு தெரியும் பேதுருவுக்கு என்ன செய்தார் என்று. தன்னுடைய சீஷனாக ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த காரியம் பாருங்க. முதலாவதாக இவன் இருதயத்தை நான் ஆற்றட்டும், இந்த துக்கமான இருதயத்தை நான் ஆற்றட்டும், அவன் தோல்வியெல்லாம் நான் மாற்றி போடட்டும், அவனுக்கு முழுசா வலையில மீன் நிரம்பி இருக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தின் வழியை அவனுக்கு காட்டட்டும்,
அவனுக்கு காட்டட்டும். நானே அவனை ஆசீர்வதிக்கிறவர் என்று நான் காட்டட்டும் என்று இயேசு அதே கடலிற்குள் நடத்தி கொண்டு, பேதுருவே இப்போ வலைய போடுப்பா, நான் உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன் இருதயத்தை ஆற்றட்டும் என்று சொல்லி அவன் புண்களை எல்லாம் ஆற்றி அவனை சந்தோஷப்படுத்தினார். அவனை மீண்டும் நம்பிக்கை பெற செய்தார். அப்படி துக்கமுள்ள உங்க இருதயத்தையும் முதலாவதாக ஆண்டவர் முழுசா உங்களுக்கு மீன் வலை முழுவதும் நான் கொடுக்க போறேன். ஆசீர்வாதத்தினா உன் வாழ்க்கையை மீண்டும் நிரப்ப போகிறேன். என்னை பற்றி கொண்ட உங்களுக்கு இறங்கி இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you abundantly. உங்க இருதயத்தையும் அப்படியே தேற்றுகிறார், நம்பிக்கையை பிறக்க செய்கிறார். Can God not do this for you? உங்களுக்காக செய்ய மாட்டாரா பிரியமானவர்களே? நிச்சயமா இறங்கி இருக்கிற தேவன் என்று முதலாவது அவருடைய மகிமையை காண செய்வார், அவருடைய நன்மையை காண செய்வார். God is blessing you abundantly. சங்கீதம் 34:19 அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்கள் துன்பங்களிலும் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் நீங்க மாட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் விடுவிப்பார். அந்த பிரச்சனையும் தலைகீழாக மாற்றி போடுவார். உங்க இருதயத்தை மாத்திரமல்ல, உங்கள் சூழ்நிலையும் ஆண்டவர் அந்த பொண்களையும் மாற செய்வார், சுகமாக்குவார். நிச்சயமாக அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். கடைசியாக இதனோடு கூட ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்ய ரொம்ப ஆவலாக இருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரும்படி செய்வார். இந்த புதிய காலத்திற்குள், இந்த புதிய வழிகளுக்குள் நடத்தணும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். வல்லமையாக என் பிள்ளைகளை பயன்படுத்ததான் இந்த வழியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா அவங்க பழையபடி அதே இடத்திற்கு போக மாட்டார்கள். நான் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன். அவளை வல்லமையாக பயன்படுத்துவேன் என்ற ஒரு புது அபிஷேகம் என்று நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 10:38 இயேசு சுவாமிக்கு நடந்ததை நாம் வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினால் முழுமையாய் இயேசுவை நிரப்பினார். அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிற்குள் இறங்கினார். தேவனுடைய ஆவி அவருக்குள் செயல்பட்டது. அதை வைத்து அவர் கிரியை செய்த ஒவ்வொரு இடத்திலையும் பயங்கரமான அற்புதங்களை நடப்பித்து ஜனங்களை விடுதலை செய்தார். பயங்கரமான அற்புதங்களை செய்து பிசாசை அவர்கள் வாழ்க்கையை விட்டு தூர விலக்கினார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவரிடம் பெற்றிருந்தார். இந்த அதிகாரம் உங்களுக்குள்ளும் இன்று இறங்க உங்கள் இருதயத்தை திறப்பீர்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் நீங்களும் அப்படி செயல்படும்படி, உங்களையும் பயன்படுத்தும்படி ஆண்டவர் ஆவலாய் காத்திருக்கிறார். இன்று அதற்காகவே ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தான் ஆண்டோடைய கரமாய் இருந்து எத்தனையோ பேருக்கு நம்பிக்கையை கொண்டு வரும்படி அவர் பயன்படுத்த ஆவலாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இருக்கிறது? எனக்கும் சுவாமி உமக்காக செய்ய ஆண்டவரே நான் வாஞ்சையா இருக்கிறேன். உமக்காக ஆண்டவரே மற்றவர்களிடம் உம்மை காட்ட, உம்முடைய அன்பை தெரிவிக்க நான் ஆசையா இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது அபரிவிதமாய் இறங்கும். இன்று நிச்சயமாய் இந்த நேரத்திலே பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எலிசா என்ற ஒருவர் எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசிய பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தார். எலியா அங்கு முக்கியமாக ஆண்டவரால் உன் நேரம் இந்த உலகத்தில் முடிந்தது, என்னோடு இருக்கவா என்று சொல்லி ஒரு அற்புதமான விதத்தில் அவரை அழைத்தார். அந்த அனுபவத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னாடியே எலிசா என்ற ஒருவர் அவர் சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். எங்கெல்லாம் போறாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்பா ஃபாலோ பண்ற என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் வாஞ்சையா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை ரெட்டிப்பான மடங்கில் நான் பெற வேண்டும், ரெட்டிப்பான அபிஷேகம் என் மீது இறங்க வேண்டும் என்று நான் வாஞ்சையா இருக்கிறேன், ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறேன் என்று அவரை துரத்தி துரத்தி ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று கொண்டு செல்ல வைத்திருந்தார். இன்று எத்தனையோ காரியங்கள் உங்களை துரத்தி துரத்தி நீங்க ஓடும்படி செய்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி இப்படி நீங்க அபிஷேகத்திற்கு
நீங்க அபிஷேகம் பெறணும் என்று என்னை துரத்தி வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்க ஓட தயாரா இருங்க, அப்படி வாஞ்சையா கேட்க நீங்க தயாரா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எனக்கும் இரட்டிப்பான மடங்கில் அபிஷேகத்தை தாரும் சுவாமி. எலியாவின் அபிஷேகத்தை இரட்டிப்பான மடங்கில் பெற்றுக்கொள்ள, எலிசாவின் அபிஷேகத்தை இரட்டிப்பான மடங்கில் பெற்றுக்கொள்ள எனக்கு தாரு சுவாமி. என் இருதயத்தை திறந்து கேட்க யாவரையும் ஆண்டவர் நிரப்பி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தை அதற்காகவே நியமித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை பெற்று எலிசா போய் அங்கு பயங்கரமான கிரியைகளை செய்தார். ஒவ்வொருவரும் மீது சுகமளிக்கும் வல்லமை அவர் மூலம் இறங்கினது. அப்படியே தோளில் உள்ள வியாதி எல்லாம் மாறினது. செத்த பிள்ளை அப்படியே உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவருடைய வல்லமை அங்கு பாய்ந்து வந்தது. அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் மூலமும் செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இல்லையா? ஆண்டவர் நிச்சயமா செய்வார். பிரியமானவர்களே, இதுதான் உங்கள் வாய்ப்பு. இதை பெற்றுக்கொள்ள இன்று அதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த புதிய அபிஷேகம் எனக்கும் வேண்டும் சுவாமி என்று கேளுங்க. ஆண்டவர் நிறைவாக தர இருக்கிறார். எழுந்து நின்று இந்த நேரத்தில் கேட்போமா? ஆண்டவரிடத்தில் இருதயத்தை கொட்டி என்னையும் நிரப்பும் சுவாமி, உம்மிடம் என் இருதயத்தை தருகிறேன், வாஞ்சையா இருக்கிறேன் என்று துரத்துங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை விடாதீர்கள். என்னை ஆசீர்வதியும், என்னை நிரப்போம், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் சுவாமி. எனக்கு இன்று தேவை, அதற்காக தான் தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை நிரப்பும். ஒரு புது அபிஷேகம் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில உமக்கு பயனுள்ளவளா என்னை இருக்கும்படி செய்யட்டும் சுவாமி. அப்படி எனக்குள் வாரும் சுவாமி. என் இருதயத்தை முழுவதுமாய் நிரப்பும் என்று கேளுங்க. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் விசாரிக்கிறார். திறக்கும் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் பாய்ந்து வருகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதே நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எனக்குள் வருகிறீர் சுவாமி, உம்மை பெற்றுக்கொள்கிறேன். இதோ புதிய அபிஷேகத்தை இயேசு சுவாமியின் மீது பாய்ந்து வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் ஆண்டவர் நிரப்புகிறார். அவரை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இதுவே உங்கள் நாள், இதுவே உங்கள் வாய்ப்பு, இதுவே உங்கள் தருணம், இதுவே உங்கள் நேரம். ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாலிபர்களே, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரை துரத்தி என் வாழ்க்கைக்கும் அபிஷேகம் தேவை என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடி பெற்றுக்கொள்ளுங்க. இறங்குகிறார். ஒவ்வொரு ஆசையுள்ள இருதயம், அவரை பற்றி இருக்கும் இருதயத்தை நிரப்புகிறார். அவரை நம்பி இருக்கும் இருதயத்தை நிரப்புகிறார். அவரை தேடி பயபக்தியோடு தேடும் இருதயத்தை நிரப்புகிறார். Thank you Jesus. எங்கள் மீது நேசமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் விசாரிப்பதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது அசைவாடு கொண்டுதான் இருக்கிறீர் சுவாமி. எங்களை விட்டு விலகவே இல்லை ராஜா, விலகவே இல்லை. உம்மால் எங்களை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. என்ன பெரிய பாக்கியம் இது, என்ன பெரிய உன்னதமான ஈவு இது சுவாமி. உலகத்திலே பெரிய பெரிய ட்ரெஷர் சுவாமி, பெரிய பரிசு சுவாமி. தேவனுடைய அபிஷேகம் ஆண்டவரே உன்னதமானது. அப்பா, அது எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கேட்கும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். எஸ், இப்பொழுது இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்திற்குள் பாய்ந்து வருகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய அபிஷேகம் இறங்குகிறது. வல்லமையாய் பயன்படுத்தும்படி அபிஷேகம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எல்லா விதத்திலும் கிரியை செய்ய தன்னுடைய வரங்களினால் நிரப்புகிறார். வரங்களினால் ஆண்டவர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் அளிக்கும் வரம் உங்கள் மூலம் கிரியை செய்யும். பிசாசுகள் உங்களை பார்த்தாலே பயந்து போகும்படி இயேசு உங்கள் மூலம் கிரியை செய்வார். இயேசு உங்கள் மூலம் பேசுவார். இயேசு உங்கள் மூலம் வெளிப்படுவார். பிரியமானவர்களே, அவரை காட்டும் பாத்திரமாய் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். Thank you Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அன்புள்ள கரம், அவர் வலது கரம் உங்களுக்காக செயல்படுகிறது. பயங்கரமான கரம், பயங்கரமான கரம். வீட்டில் உள்ள ஒவ்வொரு குறையும் அவர் பார்த்து சரி செய்கிறார். உங்களுக்கு அழகான வீட்டை தருகிறார். அதில் நுழைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தில் நுழைந்து நன்றி சொல்லுங்க. தடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீக்கி போடுகிறார். படிப்பை ஆசீர்வதிக்கிறார். சிறந்து உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற அந்த ஃபீல்ட்ல ஆண்டவர் அருமையான சீட் கொடுத்து
அதில் படிக்கும்படி டிகிரி பெரும்படி ஆசீர்வதியும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் ஆசீர்வதித்து ஏற்ற ரிசல்ட்டை தாரும். தோல்வி எல்லாம் வெற்றியாய் நீர் என்று வாழ்க்கையில் மாற்றுவதற்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இனி இந்த புதிய வழிகளில் நீங்களை நடத்தி கம்பீரமாக நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீர் சுவாமி. அவளை வல்லமையாக பயன்படுத்த அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்க பெரியமானவர்களே. இன்று எவ்வளோ ஆசையா நம்மளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவையிலும் ஆண்டோடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அவர் அற்புதங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். விசுவாசத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறதுக்கு நன்றி சுவாமி என்று சொல்லுங்க. ஆண்டவர் இப்பொழுது நம் மீது சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து பெரிய சந்தோஷத்தினால், விடுதலையினால், புது வாழ்க்கையினால் நம்மை நிரப்பி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.